நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் திஷாவை பார்க்க தான் போனேன், ஆனா சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். திஷா நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி திஷா, நேத்து நான் அவகிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். இப்ப நான் என்ன பேசுறது? ஹலோ. சாரி, நான் ஆக்சுவலா தினேஷ் நம்பர் தான் கால் பண்ணேன். தெரியாம உனக்கு டயல் பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஹலோ. ஏன் இப்படி போய் பேசணும்? உன்கிட்ட தான் பேச கால் பண்ணேன்னு ஓப்பனா சொல்லியிருக்கலாமே. தெரியாம கால் பண்ணிட்டீங்களா? ஆனா நீங்க என்கிட்ட தான் பேச பண்ணீங்கன்னு நினைச்சிட்டேன். நான் தான் உங்களை அடிக்கடி நினைச்சு தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்ல. காதல் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா காதல் இல்ல. நீங்க எனக்கு துணையாவும் இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா அதுவும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஏர்மாறாதான் நடக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? உங்க கூட பேசக்கூட கூடாதுன்னு என் தலையில எழுதியிருக்கா. கண்ணை மூடினா என்னால நிம்மதியா கூட தூங்க முடியல. பேசாம அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடணும்னு நினைக்கிறேன். சஹானாக்கு அந்த ரூம்னா உயிர். அதான் உன் உயிரை எடுத்துட்டு இருக்கா போல இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. சஹானா அப்படிதான். அவ பேசுறது சீரியஸா எடுத்துக்காத. அவர் லூசு. பேசாம நான் உன்னோட ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். இப்ப நீ இருக்கல அந்த ரூமுக்கு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்? அது உன் வீடு. நோ ப்ராப்ளம், நீ அங்கேயே இரு. ஓ மை காட், பிராச்சியோட ரூமுக்கு இவன் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறானா? அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ? இந்த பிராச்சி வேற அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே. சாதாரணமாவே அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. What's your name? சார், ரிஷி. So ரிஷி. எஸ் சார். இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை என் கூட இருக்கு. அதனால ராத்திரி நீ என் கூட தான் இருக்கணும். ஓகே சார். அண்ட் ஃபார் யூ பிராச்சி, உனக்கு கூட நிறைய வேலை இருக்கு. உங்களுக்குள்ள இந்த சிட் சாட் முடிஞ்சிடுச்சுன்னா so please come to my office. Not both of you. Just you. You stay. ஓகே, ஐ வில். இவனும் ஒரு லூசு தான். இவன் பேசுறதையும் பெருசா எடுத்துக்காத. யாராவது பொண்ணு ஏமாத்தி இருப்பா, அந்த கோவத்தை நம்ம மேல காட்டுறான். என்ன பிராச்சி, அவுட் ஆஃப் எவ்ரி ஒன், எல்லா பொண்ணுங்களோட இதயத்தையும் ரன்பீர் கோலி தான் உடைப்பான்னு நீ தெரிஞ்சுக்கோ. எந்த பொண்ணும் என்னோட இதயத்தை உடைக்க முடியாது. அப்புறம் உங்க காசப் முடிச்சிட்டீங்களா? கம் டு மை ஆஃபீஸ். ஓகே, ஐ வில் பி தேர். பெட்டர். மீரா, அந்த கர்டன் ஓபன் பண்றியா ப்ளீஸ்? என்ன ஏதாவது விஷயமா? அது நீங்க தான் ரியோவோட காலேஜ் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். அது டேட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எந்த வீட்ல பார்ட்டியோ அந்த வீட்ல பேரண்ட்ஸ் திரும்ப வராங்களாம். ஏதோ பிசினஸ் ட்ரிப்காக போனவங்க திரும்ப வராங்களாம். அப்போ உங்க பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுக்கலையா? இல்ல, அது ப்ராப்ளம் இல்ல. இடம் தான் ப்ராப்ளம். இடம் ப்ராப்ளம்னா அவ விருப்பப்பட்ட பார்ட்டியை இங்கே வச்சிருக்கலாமே. எக்ஸாக்ட்லி, நானும் இதுதான் நினைச்சேன். நீங்க ரியா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா. நீயும் சொல்லிட. வேற ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, இதுதான் நானும் சொல்ல வந்தேன். பார்ட்டி டேட் ஷிஃப்ட் ஆனது ரியா தான் சொன்னா. நீங்க பெர்மிஷன் கொடுத்ததால பார்ட்டி மறுபடியும் நடந்தா. பார்ட்டி அவங்க இங்க வச்சாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, எப்ப வச்சாலும் சரி, இதுல டென்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, கூல். எதையாவது தேடுறீங்களா? ஆமா, எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா ஃபீவர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபீவரா? ஒருவேளை ஃபீவர் இருந்தா ரெஸ்ட் எடுக்கிறதுல சான்ஸ் கிடைக்கும்ல. அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க. யூ ஆர் தி பாஸ். இல்ல இல்ல, இட்ஸ் நாட் தட் சிம்பிள்.
ஏதாவது காரணம் இருந்தா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கில்ட்டியா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா இந்த விக்ரம் இருக்கானே, நான் வேலை செய்ய மாட்டேன் சோம்பேறின்னு சொல்லிக்கிட்டே ஓ இருக்கான். ப்ளீஸ், இவ்ளோ வேலை செய்றீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட் மீ செக். என்ன குழந்தைக்கா செக் பண்ற? இங்க வா, இங்க பாரு. இருக்குல்ல, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர முடியாதுன்னு நான் விக்ரமுக்கு சொல்லிடுறேன். இந்த நிலைமையில யாராவது ஆபீஸ்க்கு போவாங்களா? இன்னைக்கு என்னால வேலை செய்ய முடியாது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஸ்ட். இவளுக்கு என்ன ஆச்சு? ஓ மை காட். ஜுரம் இல்லையா? நீங்க எதுக்கு வர? பேசுறதுக்கும் கடலை போடுறதுக்குமா நீ ஆபீஸ்க்கு வர? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன எக்ஸ்கியூஸ் மீ? அப்புறம் இந்த இந்த ஆபீஸ்ல, டோட்டல் ஆபீஸ்ல உனக்கு பேசுறதுக்கு ரிஷி தான் கிடைச்சானா? அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்க. அப்புறம் அவன் முகத்தை பாத்தியா? பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். மோசமா தெரியறானா? முதல்ல கண்ணாடி போடு. பொண்ணுங்களை தவிர உனக்கு யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் உனக்கு நல்லவனா? அவன் உனக்கு நல்லவனா தெரியறானா? அப்ப நீ தான் கண்ணாடி போடணும். நீ தான் கண்ணாடி போடணும். அவன் நல்ல பையன் தான். ஒண்ணு ஓகே, ஒண்ணே ஒண்ணு அவனை பத்தி நல்லதா சொல்லு. ஒண்ணே ஒண்ணு அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். டீசென்ட்டா இருக்கான், புத்திசாலியா இருக்கான். புத்திசாலியா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். அவன் புத்திசாலியா? நான் மறந்தே போயிட்டேன். புத்திசாலின்னு சொல்றது யாருன்னு பாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்டெலிஜென்ட் ஜீனியஸ். ரைட். நானும் யார்கிட்ட பேசுறேன்றதே நீ மறந்துட்டேன். யார்கிட்ட பேசுறன்னு நான் சொல்றேன். நீ பேசிட்டு இருக்கிறது ரன்பீர் கோலி கிட்ட. ஒருத்தன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சே சொல்லுவான் அவன் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான், வெளியே எப்படி இருப்பான்னு. பட் இப்பதான் ஞாபகம் வருது, அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பத்தியா? சோ டாக்கி சீ. அவன் ட்ரெஸ்ல என்ன ப்ராப்ளம்? அவன் உன்னை விட நல்லாவே ட்ரெஸ் பண்ணிருக்கான். ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிருக்கான். உன்ன மாதிரி ரெட் ஷூ போட்டு வரல. நீ அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுற. நீ அவனுக்கு அகைன்ஸ்டா பேசல. நான் உனக்கு அகைன்ஸ்டால பேசல. இட்ஸ் a bloody intern here and I am the boss. You are supposed to listen to me. ஒரு நிமிஷம். I would want to correct that. நீ எனக்கு பாஸ் கிடையாது. நான் உன் டாடுக்காக தான் வேலை பார்க்கறேன். அப்புறம் உன் கூட வேலை பார்க்கறேன். இது ரெண்டும் ஒண்ணா ஆயிடாது. கொஞ்சம் படிச்சிருந்தா உனக்கு மண்டையில ஏறும். உன்னோட இந்த ஆட்டிட்யூட்ல நீ என்கிட்ட காட்டாத. இதெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இனிமேல் ஜென்மத்துக்கு நீ என்கிட்ட பேச பேசாத. பிடிக்கலனா பேசாத. நீ பேசலனா நான் ஒண்ணும் வருத்தப்பட போறது இல்ல. ஒன்னு பண்ணுவோம். இனிமே நம்ம பேசவே வேண்டாம். Fine. இனிமே வர்க்க பத்தி மட்டும் பேசுவோம். That's great. இனிமேல் நம்ம வர்க்க பத்தி மட்டும் பேசுவோம். வர்க்க பத்தி மட்டும். எனக்கு நீ 4 காபி 2 பிஸ்கட் பாக்கெட் கொண்டு வா. போ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஆபீஸ் வர்க்க பத்தி சொன்னேன். உன்னோட பர்சனல் வேலைய பத்தி சொல்லல. அது சரி, 4 கப் காபி யார் குடிப்பா? என்னால முடியாது. தட்ஸ் against your rule. நல்லா இருக்கே உன் கதை. ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் பேசுவியா? அந்த ரிஷி கிட்ட பேச மாட்டியா? நீ ஏன் எல்லாத்துக்கும் அவனே எழுதிட்டு இருக்க? அவன் பாவம் ரொம்ப நல்ல பையன். நிச்சயமா அவன் நல்லவனா இருக்கவே முடியாது. நல்லவனா இருந்திருந்தா உன்னோட ரூமுக்கு ஷிஃப்ட் ஆவறன்னு சொல்லவே மாட்டான். நான் என்னோட காதால கேட்டா அவன் உன்னோட ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக போறது. நான் ஏதாவது பேசினா நீ எனக்கு லெக்சர் கொடுக்குற. ஆனா அவன் மட்டும் உன்னோட ரூமுக்கு வரலாமா? நீ எனக்கு கொடுக்குற லெக்சர் இருக்கு தெரியுமா? அதை யார் வேணாலும் எழுதுவாங்க. பிராச்சியோட XOXI லெக்சர்னு. அவனுக்கே நீ லெக்சர் கொடுக்க மாட்டா? என் ரூமுக்குலாம் வர வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு வயசு பொண்ணு ரூம்ல ஒரு வயசு பையன் இருக்கலாமா? பேசாத, வாய் மூடு. உனக்கு நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க தயாரா இல்ல. உன் கூடல எப்படி வர்க் பண்றதுன்னே தெரியல. I heard that. I know you heard that. உனக்கு தெரியுமா? நீ கேட்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். உனக்கு ஒன்னு தெரியுமா? நான் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த வேலையை விட்டு கூட தூக்க முடியும். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நான் உன்னோட எம்ப்ளாயி கிடையாது. நான் உன் டாடோட எம்ப்ளாயி. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கே இவ்வளவு கஷ்டம். நானே மிஸ்டர் கோலி கிட்ட போய் சொல்றேன். உன் கூட வர்க் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. நீ நேத்து வந்து அந்த பையனுக்காக, நேத்து தான் ரிஷி உனக்கு தெரியும், நீ அவனுக்காக நீ ஜாபை விட்டுருவியா? மாட்டேன். நீ என்ன ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி நானே போய் எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட போறேன். போக வேண்டியதுனா ஆனா இவ போய்ட்டா. ஓகே ஃபைன். என்கிட்ட பேசாம நீ இக்னோர் பண்ண போறியா? இக்னோர் பண்றது எப்படின்னு நான் உனக்கு காட்டுறேன். போய் ரிஷி கிட்ட பேச போறியா? போ. என்னாச்சு? நீ எங்க போன? வாட் ஹேப்பன்? இல்ல, அது வந்து டாக்டர் வர சொல்லட்டுமா? குட் ஐடியா. நீ பேசாம டாக்டர் வர சொல்லு. அது என்னன்னா, டாக்டர் இங்க வந்தாருன்னா விஷயம் சீரியஸ் ஆயிடும். எல்லாரும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுப்பாங்க. ஐ மீன், எல்லாரும் எனக்கு ரொம்ப ஜுரம்னு நினைச்சுப்பாங்க. அபி, நீ ரெஸ்ட் எடுத்து தூங்குன்னு சொல்லுவாங்க. என்ன வேலை செய்யணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. கால் த டாக்டர். ஓகே. நான் அந்த விக்ரம்க்கு ஃபோன் பண்றேன், இல்ல மெசேஜ் பண்றேன். ஹே விக்ரம், என்னால இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர முடியாது. நாட் வெல். எனக்கு ரொம்ப ஜுரம். நீ எந்த வார்டுல இருப்பியோ பக்கத்து வார்டுல நானும் இருப்பேன். எனக்கும் ஹை ஃபீவர்னு நினைச்சுக்கோ. டே, நீ சரியான கேப் மாறிடா. என்ன ரெஸ்ட் எடுக்க கூட விட மாட்டேங்கிற. நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேப் மாறினா நீயும் கேப் மாறிதான். சாதாரண ஜுரத்துக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ. சாதாரணமா
அனுராதா மேடம்க்கு மெசேஜ் பண்ணிடாத. அப்புறம் நீ ரொம்ப வீக்குன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. கிரை பேபி. நீ சரியான இடியட்ரா. கஷ்டப்படுத்துறான். ஹலோ பிரதர், எஸ். இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களா? இல்ல, பார்த்ததில்ல. இந்த காலேஜில் தான் படிக்கிறா. பார்த்ததில்ல. டைம் ஆச்சு, வா போலாம். போலாம். ஹலோ பிரதர், இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களா? இல்ல இவ இந்த காலேஜில் தான் படிக்கிறா. இல்ல நான் பார்த்தது இல்ல. நீ பார்த்திருக்கியா? இல்ல. இவ பேர் பிராச்சி. இல்ல நான் பார்த்தது இல்ல. பார்க்கலையா? இல்ல. அப்ப வேற எங்கேயாவது போய் படிங்க. சஞ்சு, உன்கிட்ட 50,000 தடவை நான் சொல்லியிருப்பேன் என்ன சஞ்சுன்னு கூப்பிடாதன்னு. நீ வாழ்க்கை பூரா இப்படிதான் இருப்பியா? மாற மாட்டியா? சஞ்சு வீட்டுல கூப்பிடுற பேரு. ரோஹித்னு கூப்பிடு. ரோஹித்னு கூப்பிட்டா தான் என் கிளாசிக்கா இருக்கும். புரியுதா? இவனுக்கு இது எப்ப புரியும் டார்லிங்? எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானப்பா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தானே ஓஷியாப்பூர்ல இருந்து உன் கூட இங்க வந்தேன். நீ வேண்டான்னு சொன்ன, இருந்தாலும் நான் வந்தேன். அப்பா என்னை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நான் இங்க இருந்து போய் ஆகணும். டேய், அப்ப என்ன விட்டுட்டு நீ போயிடுவியா? உன்னோட அண்ணன் மாதிரி இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட் அப்படியே விட்டுட்டு போறியா? நாம எது செஞ்சாலும் என்ன சாதிச்சாலும் ஒன்னா சேர்ந்து செய்வோன்னு சத்தியம் பண்ணிருக்கானா நீ? நான் போக மாட்டேனே, உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போறோம். இங்க இருந்து ஓஷியாப்பூருக்கு. உன்னோட இந்த பேச்சு தான்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த விளையாட்டு கிண்டல் இது எல்லாம் போதும். இந்த போட்டோவை கொஞ்சம் புடி. இப்ப போய் உன் வேலையை பாரு. உன் அண்ணிய போய் தேடு. அதைத்தானே நான் செய்யறேன். ஆனா இந்த காலேஜ் தானே? அவ காலேஜ் இதுதான். இந்த காலேஜ்ல தான் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒண்ணுதான் புரியல, இவ்வளவு அழகான பொண்ணு இந்த காலேஜ்ல உள்ள பசங்க யாரும் தெரியலன்னு சொல்றாங்க. கடவுள் சத்தியமா சொல்றேன். அண்ணா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குருட்டு ஜனங்க. நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம். ரொம்ப சரியா சொன்ன. சரி, இப்ப போ. சரிண்ணே. ரன்பீர், ரன்பீர், நேத்து பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு. இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ? சயின்டிஸ்டால தான் சொல்ல முடியும். I'm done for the day. I'm leaving. அது எப்படி லீவிங்? இரு, இதோ வரேன். உன்னால எந்த வேலையும் நடக்காது. உனக்கு வேலையை அதிகமாக்குறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் தான் தெரியும். இது என்ன பேப்பர்ஸ் தெரியுமா? அபி சார் மீட்டிங்க்கு பேப்பர்ஸ் கேட்டார்ல, அதான் இது. ஆனா நீ அது காத்துல பார்க்க விட்டுட்ட. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். தேங்க்ஸ், பட் ஐ ஹாவ் டு லீவ். என்னோட வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். நீ எப்படி விக்ரம் சார் இவனை எப்படிதான் சமாளிக்கிறாரோ தெரியல. அப்புறம் அபி சார், இவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவர் நினைக்கிறாரு. பேப்பரையே பாத்துக்க முடியல, இவன்ட்ட எப்படி பாத்துப்பான்? என்ன பண்ற? ஓ, ஐம் சாரி. அது நான் உங்களை செக் பண்ண வந்தேன். உங்களுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தேன். நான் கை வச்சு பார்த்தா நீங்க அப்படியே திரும்பி படுத்துட்டீங்க. அப்புறம் அது ஏன் இவ்ளோ தடுமாறுற நீ?
ஏதாவது திருநியா? நான் திருடினா இல்ல, அது வந்து உன் முகத்தை பாரு, என்னமோ திருட வந்த மாதிரி உன் முகம் இருக்கு. பி ரிலாக்ஸ். எனக்கு ஃபீவர் தான், ஆக்சிடென்ட் எதுவும் ஆகல. ஆமா, டாக்டர் நைட்டு சாப்பிட சொல்லி டேப்லெட்ஸ் கொடுத்தாரு. எங்க? சாரி. ஒரு வேலை பண்ணு, நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு. உனக்கு ஃபீவர் மாதிரி தெரியுது. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா மித்தாலி அண்ணி, பகதூர், ஆலியா இவங்கெல்லாம் என்ன பார்த்துப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, எனக்கு ஒன்றும் இல்ல. ஓ, போய் ரெஸ்ட் எடு. என் கூட இருந்தா உனக்கு ஜுரம் வந்துடும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலை தான் பாக்குறீங்க, ஆனா என்ன வேலை பாக்குறீங்க? இன்விடேஷன் கார்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் ஷார்ட் லிஸ்ட் பண்றோம். சேவ் ட்ரீஸ்ங்கற ஒரு ஈவென்ட்காக. ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது. சிலது பார்த்தா பேட்டர்ன் நல்லா இல்ல, கலர் காம்பினேஷனும் நல்லா இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால தான் நானும் கூட சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன். இது இதையே போடு. இத பாரு, இந்த லிஸ்ட் நான் தான் போட்டிருக்கேன். இதுல தான் செலக்ட் பண்ணணும். இதுல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏன்னே தெரியல. எனக்கு வேலை இல்ல இல்லையா, அதனால எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அதனால தான் இவகிட்ட இன்விடேஷனை நான் ஃபேஷனா ரெடி பண்ண சொன்னேன். அது அழகுக்கு அழகு சேர்ந்த மாதிரி ஆயிடும். இப்ப சொன்னீங்களே, இது ரொம்ப கரெக்ட் சரிதாம்மா. ஃபேஷனா இருந்தாதான் அழகுக்கு அழகு சேர்க்கும். எனக்கு சரிதாம்மாவோட லிஸ்ட காட்டு. பாரு, உன்ன மாதிரி உங்க அம்மாவும் ஏதாவது குறை சொல்லுவா பாரு. இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அட, அதெல்லாம் வேண்டாம், விடுப்புராச்சி. உங்க அம்மா நான் போடுற டீயிலேயே குறை கண்டுபிடிச்சிட்டா தெரியுமா? என்ன மாதிரி நல்ல டீக்கு ஆசைப்படுறவள கூட காஃபி குடிக்கிறவளா மாத்திட்டா. எனக்கு காஃபியே குடு போதும். என்னோட காஃபி அவ்வளவு நல்லா இருக்காது. டீ போட்டு எடுத்துட்டு வரேன், அது வேணா இது இது பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் பாரு. இதோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடு, ப்ளூ அண்ட் எல்லோ. இன்விடேஷன் நல்லா இருக்கும். ப்ளூ எல்லோ எதுக்கு? இல்ல இல்ல இல்ல, இந்த இன்விடேஷனுக்கு ப்ளூ அண்ட் எல்லோ ஃபைனல் பண்ணுங்க. ஐ திங்க் இட்ஸ் a பெஸ்ட் கலர் காம்பினேஷன். ஓகே, சரி. ப்ளூ எல்லோவும் காம்பினேஷன் ஆர்டர் தெரியல. ஏய், என்ன ஆடா இருக்கு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்விடேஷனுக்குள்ள யார் இருக்காங்கன்னு எல்லா கலரும் சொல்லும். சரி, இந்த ரெண்டு கலர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுது? ப்ளூ கலர் என்ன சொல்லுதுன்னா நான், ஃப்ரீடம், அப்புறம் சேஞ்ச். அப்புறம் இந்த yellow கலர் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா நான் ஆப்டிமிசம் அண்ட் ஹாப்பினஸ்னு சொல்லுது. இதை விட நம்ம இன்விடேஷன்ல வேற என்ன நல்ல காம்பினேஷன் இருக்க முடியும் சொல்லு. வாட் யூ திங்க்? ஐ திங்க் இந்த ஃப்ரீடம், சேஞ்ச், ஆப்டிமிசம், ஹாப்பினஸ், நீங்க இவ்ளோ யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அட, என் போன் எங்க? ஹலோ, நான் கேட்டுட்டேன். கலரும் ஃபைனல் பண்ணியாச்சு. அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நான் பேசிட்டேன். பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கா. ஓகே, கேட்டுட்டீங்கன்னா நீங்க தான் கலர் செலக்ட் பண்ணீங்கன்னு நினைச்சேன். அதோட அர்த்தத்தை கூட சொன்னீங்களே, ஹாப்பினஸ் அது இதுன்னு. என்னோட லைஃப்ல சரிகமாவோட சுரம் இது. ரெயின்போல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால நான் உன் அம்மா கிட்ட பேசினேன். அதாவது என் அத்தை கிட்ட பேசினேன். அம்மா கிட்ட பேசுனீங்களா? ஆமா, உன்னோட அம்மா என்னுடைய மாமியார். என் மாமியார் கிட்ட சஜஷன் கேட்டேன். இதுல என்ன இருக்கு? She is really such a nice guy. That you are. அவங்கள இவ்ளோ மதிக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா அவங்க போட்டோவை வச்சு கூட நான் கேட்டுடுவேன். ஆனா அது நல்லா இருக்காதுல்ல. விஷயம் என்னன்னா, என்னோட லைஃப்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவானது என்னன்னா, அவங்க எனக்கு எப்படின்னு சொன்னா உன்னால புரிஞ்சிக்க கூட முடியாது. ஆனா உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. கொஞ்சம் கிட்ட வாயேன். அட சொல்லு பிரக்யா, எல்லோ ப்ளூன்னு மட்டும் ஏன் சொல்ற? என்ன ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதோட அர்த்தம் ஃப்ரீடம், சேஞ்ச். எல்லோக்கு அர்த்தம் என்னன்னா ஆப்டிமிசம் அண்ட் ஹாப்பினஸ், அதாவது நம்பிக்கை அண்ட் சந்தோஷம். ஒருவேளை இந்த ரெண்டு கலரும் இருந்தா இன்வைட்டிங்கும் ஸ்பெஷலா இருக்கும், ஈவென்ட்டும் ஸ்பெஷலா இருக்கும். உன் பாட்டி சொல்லுவாங்க, ஒவ்வொரு கலரும் ஸ்பெஷலா இருக்குமா. நீங்க பாத்துட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். தினமும் நீ அவளை பாப்ப, அவ கூட பேசவும் செய்வ. எப்போவாது அவ என்னை பத்தி பேசியிருக்காளா? ஒருவேளை பேசலன்னா நீ சொல்லு. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லு.
அவ எனக்கு தேவை. டெல் பிரியா ஐ நீட் ஹர்.